அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் சமையல் செய்ய ஆரம்பிச்சாச்சு. நான் செய்யலை, லோரி செஞ்சிட்ருக்கு. ஆமாம், இது டொமேட்டோவா? பிரம்மாண்டம் இல்லை, சமையல் பூண்டு தான் செய்கிறோம். நிறைய வாட்டி போட்டிருக்கோம். ரொம்ப ஜாலியாக வந்து லோரி சமையல் செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப ஜாலி தான். நாங்க துணி துவைக்க வந்திருக்கோம். தண்ணி வருது. தண்ணி வருதுங்க, தண்ணி வருது. தண்ணி வந்தாலே அதிசயம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கோம். இருக்கிற கொஞ்சம் துணி மட்டும் தான் துவைக்கிறோம், ரொம்ப எல்லாத்தையும் துவைக்கல. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இது மாதிரிலாம் துணி எல்லாம் சேர்த்து வைக்காதீங்க, அது வந்து இது இல்லைன்னு. நானும் அவங்க படிச்சு சொன்னேன், எங்கள் வீட்டில் ஒரு குடம் தண்ணி கூட வர மாட்டேதுங்க. இப்போ தண்ணி காசு கொடுத்து வாங்கினா கூட லாரியில் எடுத்துன்னு கொடுக்க ஆள் கிடையாது. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். தயவுசெய்து எங்களை புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கு. நான் எது சொன்னாலும் தப்பா புரிஞ்சுக்கிறேன். சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து அவங்க அன்பா போய் சொல்லலாம், எதுக்கு திட்டுறீங்கன்னு சொல்றாங்க. நான் திட்டல, நான் வந்து ஒரு ரியல் லைஃப்ல வாழ்றோம், நான் ரியலாங்கிறத சொல்லுறோம். அது புரிஞ்சுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நிறைய பேர் எனக்கு புரிஞ்சுக்கிறாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, ஓகே. நான் வந்து இந்த துணியை துவைக்க போறோம், இதை ஊற வச்சிருக்கேன், அப்புறம் வந்து பார்க்கலாம். நீங்கள் ஸ்லைட்டில் எழுதி வச்சோம் பார்த்தீங்களா, அதாவது டேங்க்கு மேலே வந்து சிமெண்ட் போடணும். அது இதுக்காக தான். இந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, இதில் தான் நம்ம சிமெண்ட் போடணும். ப்ளஸ் எங்களோட நாற்காலியிலும் போடணும். சேரில் லோரி பார்த்தீங்கன்னா எதாவது டேங்க் மேலே உட்காந்துருக்கு. போடணும் 1 2 3 4 5 6 7 8 இடத்துல இது போட்டிருப்போம். ஏன்னா மழை தூரல் போடுற மாதிரி அப்படியே மேகமூட்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா மழை பெய்ய மாட்டேங்குது. அதனாலேயே என்ன ஆச்சுன்னா வந்து சிமெண்ட் வந்து பூசலை. நம்ம பூசின பிறகு மழைலாம் பெஞ்சா இதெல்லாமே போயிடும்ல, அதுக்காக தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். துணி எல்லாம் துவைச்சாச்சு, காயவும் போட்டாச்சு. நான் செய்யல, என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஷாம் ராகுவன் ரொம்ப தேங்க்ஸ். காலையில வந்து எடுத்துடணும் எல்லாத்தையும். சரியா, காலையில வந்து எடுத்துட்டு மடிச்சு வைக்கணும், அதுதான் வேலை. அதுக்கு அடுத்தது இப்போ டைம் எத்தனை? டைம் வந்து டைம் காட்ட மாட்டேன், 11:27. இவ்வளவு நேரம் என் தம்பி வந்தான், அவனுடைய ஆதங்கத்தை எல்லாம் கூட்டிட்டு போனான். என்னமோ எல்லையில சைனாக்காரங்க போர் நடக்க போகுது, அது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்க பொருள் எடுத்துக்கோ, இது எடுத்துக்கோ, எல்லாம் இது பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ கண்டினியூ ஆகும். நாளைக்கு வந்து இன்னும் நாளைக்கு எல்லா வேலையும் முடிச்சிருவோம். பிளாக் போர்டில் எழுதிருந்து பார்த்தீங்களா ஸ்லைட்ல, அதில் எல்லா வேலையும் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னும் பெண்டிங் வந்து 2 வேலை தான் இருக்கு. இதை தூக்கிட்டு போ பாப்போம். தூக்கிட்டு போதுப்பா, இந்த அதை தூக்கிட்டு வா. கருப்பு டப்பாவை. சரி, நான் கீழே போகிறேன், நீ போ. அப்போதான் எனக்கு ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு. எப்போடா தண்ணி வரும், எப்போடா துணி துவைக்கலான்ட்டு பார்த்துட்டே இருந்தோம். முடிச்சிட்டோம். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி வந்தால் பரவாயில்ல. இது காலையில் வரைக்கும் தாங்க. உங்களுக்கும் தண்ணி சவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்காது. இப்போ என்ன வேலைனா தண்ணி பிடிச்சி வைக்கணும், அது ஒரு வேலை. உங்களுக்கு காட்ட போகிறேன், அதை பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது. மந்திரகாளி காட்டு. எம்மா அடி சூப்பராக இருக்குது. முத்தாணி வெட்டி போட்டிருக்காங்க மேடம். போமா, கழுவு போமா, வாஷ் பண்ண. டைம் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா மணி 1 மணி. அலாரமே அடிக்கல. அலாரம் அடிக்கல, அடிச்சது நீ எந்திரிக்கல. 5 மணிக்கு எழுப்ப சொன்னே, என்ன 12 மணிக்கு எழுப்பிட்டீங்க. நீ தூங்குனதே 4 மணிக்கு, எப்படி 5 மணிக்கு நான் எழுப்புவேன்? நைட்டெல்லாம் உட்காந்துருக்குற, தூக்கம் வராமல் பேய் மாதிரி. என்ன பண்ணுவேன்? அதான் அதை எடுத்து ஓரம் வை.
அது அடிக்கவே இல்லை. அடிச்சது. அடிச்சிச்சா? நீங்கள் எத்தனை மணிக்கு ஆயிடுச்சிங்க? 6 மணிக்கு. 6 மணிக்கு ஆயிடுச்சிங்க. ஆமாம் 6 மணி தான் ஆயிடுச்சேன். 6 மணிக்கு எழுந்துட்டு 6:10 தூங்கிட்டேன். கொத்தமல்லியை பார்த்தீங்கன்னா ஃபேன் காற்றுல கொஞ்சம் காய விட்டுருக்கேன். அப்புறமா டப்பாவில் போட்டு உள்ளே வச்சிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு செம்பருத்தி பூ பூத்துருக்கு. நம்ம க்ளீன் பண்ண அந்த துளசி விதையை பார்த்திங்கன்னா நேற்று நைட்லேருந்து நாங்கள் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் பிரிக்க முடியல, ரொம்ப லேட்டாகும் போல இருக்குது. கொத்தமல்லி நல்லா காஞ்சிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதாவது ஃபேன் காற்றுலே எடுத்து போட்டு வச்சிடலாம். இங்கே பாருங்க, நீங்கள் தான் உடம்பு சரியில்லை சொன்னீங்க. நீங்கள் கம்மல் செயின் போட்டுட்டு உங்களுக்கு போட்டோடா எல்லாருமே அம்மா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. என்னது இந்த வெள்ளை மண்டையா? நான் அழகு தாண்டி, நான் அழகாக தான் இருப்பேன். என்ன நானே அலங்காரம் பண்ண மாட்டேன், அதனால தான் அப்படி கிரிக்கு மாதிரி இருப்பேன். ஓ, அலங்காரம் வேற ஒன்றும் இல்லைங்க, வெறும் பவுடர் தான் போடுவாங்க. பவுடர் போட்டு ஒரு புடவை கட்டி வந்தேன்னா நல்லா சூப்பராக இருப்பேன். நான் அதையும் ஒன்றும் பண்ண மாட்டேன். புடவைங்கெல்லாம் வேஸ்ட்டாக கிடக்குது, இந்த நைட்டியே போட்டுக்கிட்டு இருப்பேன். நான் உங்களுக்கு அம்மா ஃபோட்டோ காட்டுற பாருங்க, அவ சின்ன வயசு ஃபோட்டோ. இப்போ வந்து நான் அம்மாவோடைய அப்பாவோடைய சின்ன வயசு ஃபோட்டோ காட்டுறேன் உங்களுக்கு. இது எங்கள் அப்பா வந்து 16 வயசு, எப்படி எருமமாடு வரைக்கும் அப்பா நல்லா இருக்கிறாங்க. இது எங்கள் ஆச்சி, இந்த ஆச்சி மாதிரி தான் நான் இருக்கிறேன் சொல்லுவாங்க எல்லாருமே. அதனால எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஊரில் வந்துட்டு ஆழ்வாரும்பாங்க. இதோ நானே காட்டிட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம். அதான் கண்டுபிடிச்சிட்டியா சொல்லு. இதோ எங்க மம்மி காட்டுங்க, கிட்ட காட்டுங்க. கிட்ட காட்ட மங்கள தெரியுமா? பரவாயில்லையே, ஃபோன் நல்லா தெரியுது நம்ம ஃபோனு. பரவாயில்ல. எவ்வளோ அழகா இருக்காங்க பாருங்க எங்க அம்மா. இங்கே பாருங்க, அவங்க படிச்ச இதுல ஏதாவது ஆர்டிஸ்ட் இதுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மோரிஸ் தையல் பயிற்சி பள்ளி, மோரிஸ் இல்ல மேரிஸ் ஸ்தாபிதம். என்னது 1965 நாஸ்ரேத் 1979ல எடுத்திருக்காங்க. தாத்தா மட்டும் நடுவுல உட்கார்ந்து அவர்தான் சார். சாரா? தையல் சார். யாருமா? சரோஜா தேவி மாரி இருக்காங்க. சரி ஏத்துவே வருமா? இது அம்மாவோட ஃப்ரெண்டு, அவங்க எங்க இருக்காங்கலாம் தெரியாது எங்களுக்கு. இல்ல எந்த காலத்துல எடுத்தது? இது அம்மாக்கு வந்து 16 வயசு. கவுச் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி நிற்கிறாங்க பாருங்க. முடி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து கல்யாணம் ஆன புதுசு. அம்மாவுக்கு வந்து 24 வயசு, அப்பாவுக்கு வந்து 28, அப்பாவுக்கு 29 இவ்வளவோ, அம்மாவுக்கு வந்து 24 வயசு. அம்மாவுக்கு அப்பாவுக்கும் 5 இயர்ஸ். அது ஒரு பையன். இவங்க வந்து ஒரு நடிகர் மாதிரி இருப்பாங்க. ஒருத்தி இருப்பாளே ரஜினி. பார்த்தீங்களா? கிட்ட காட்டுக்காங்க எங்கள் மம்மியை. 24 ஏஜ். இப்போ என்னுடைய ஏஜ் 3 வருஷம் நான் பெருசு அம்மாவோட இந்த காலகட்டத்திலையா? ஆமாம். இதெல்லாம் புடவெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து சூரத்துங்க, குஜராத்தில் எடுத்தது, இங்கே கிடையாது. மட்டும் இருக்குது, இதை விட கீழே எடுத்து போய் போட்டுடலாம். இப்போ அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மாம்பழம் வெட்டிட்டு இருக்காங்க. இந்த மாம்பழம் வந்து கொடுத்தது அப்படியே யாருன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க. எதிர் வீடு அங்கே தெரியுது பார்த்தீங்களா? அந்த அங்கிள் தான். நான் ரீசெண்டாக போட்டிருப்பேன். ரொம்ப தாராள மனசு, நல்லா ஹெல்ப் பண்ணுறவங்க. நல்லா மாம்பழம் கேட்டவுடனே கொடுத்தாங்க. வெளியிலலாம் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கும், அவங்க எப்பவுமே நல்லா கொடுப்பாங்க. அதனாலே அவங்க மரத்தில் நிறைய மாங்காய் காய்ச்சி கிடக்கும். கொடுக்குறவங்களுக்கு எப்பவுமே காட் பிளஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி. வந்து மணலை காய்ச்சி மாம்பழம் தான். இது பழுக்க அது டேஸ்ட்டே மாறி போச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் நாராக இருக்கும் தவிர மிச்சப்படி ஒன்றும் இல்லை.
நானும் என் தம்பியும் நல்லா அந்த நார்மலாக இருக்கிறத உறிஞ்சு உறிஞ்சு சாப்பிட்டு நாக்கு வாயெல்லாம் புண்ணாக்கி வச்சிருக்கோம். நானும் எங்கள் தம்பி நல்லா சாப்பிடுவோம். ஆமாம், எல்லாருக்கும் மத்தியானம் வணக்கம் சொல்லுங்க. மத்தியானம் வணக்கம். வணக்கம். நிறைய பேர் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண சொன்னாங்க. நாங்கள் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறோம் எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயரில். என்னம்மா? ப்ரேயர் பண்ணுறோம். ஆடி மாதம் பிறந்துட்டா என்னன்னு தெரியல, மாங்காய் எல்லாமே சொத்தையா இருக்கு. எல்லாருமே சொன்னீங்க வீடியோ வந்து ரொம்ப சேக்கா இருக்குன்ட்டு. ஆமாங்க, நான் தான் எடுக்கிறேன். ஷாம் எடுத்தா சேக்கா இருக்காது, மன்னிச்சிருங்க. கூடிய சீக்கிரத்தில் நான் இந்த எல்லாத்தையுமே மாத்துறேன். கை கொஞ்சம் தட 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 ஆடுது. எப்பவுமே கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். அக்காங்கெல்லாம் சொன்னீங்க, கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். சரி, அவ்வளோதான். அவ்வளோதான், வெட்டியாச்சு. இது எத்தனை மாம்பழமா? குட்டி குட்டி மாங்காவா இருக்கு. என்னமா பெருசா இருந்தா சூப்பரா இருக்கும். மாம்பழம் குட்டி குட்டியா இருக்கனால அது வந்து இனிமே வெட்டக்கூடாது. சூப்பர். ஓகே, நாங்க அப்புறமா இப்போ சாப்பிட போறாங்க. அம்மா எல்லாரும் சாப்பிட்ட பிறகு நிறைய பேர் கேட்டீங்க, நீங்களும் அம்மாவும் ஒன்னா தானே இருக்கீங்க, ஒன்னா சமைச்சு சாப்பிடலாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ வந்து இவங்க 3 பேரும் போது அம்மா தம்பி அவங்க எதை கரெக்டாக பார்த்துப்பாங்க. எனக்கும் கிச்சன் இருக்கு, எனக்கும் தனியாக சமைக்கணும், என்னுடைய கிச்சன் அழகாக வச்சுக்கணும் எனக்கும் ஆசை இருக்கும்ல. நானும் ஒரு பெண் தானே, அது மாதிரி தான். அதனால நான் தனியாக செய்வோம். நாங்கள் எது செய்கிறோமோ அம்மாவும் நானும். இப்போ நான் ஏதாவது குழம்பு செஞ்சேன்னா அம்மா ஏதாவது ஒரு குழம்பு செஞ்சோன்னா நாங்கள் அதை மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சாப்பிட்டுப்போம். அப்படிதான். சில டைம் நாங்கள் என்ன பண்ணுவோம், சாட்டர்டே அது மாதிரி இருக்கும்போது மொத்தமாக சமைப்போம், மேலே மொத்தமாக சாப்பிடுவோம். அது மாதிரி வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக பண்ணுவோம். கிச்சன் 2 இருக்குல்ல, அதனால அவங்க தனியாக தான் சமைச்சு 2 கிச்சனில் இருக்கனால ஒன்றாமே வந்துட்டோம். அதனால அவன் அங்கே செஞ்சுக்கிடுவா, நான் இங்கே செஞ்சுக்கிடுவேன். தனித்தனியாக செஞ்சால் எனக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுன்னா குளோரி எல்லாத்தையும் தலையிலே வச்சு கட்டிடுவோம். அதனால அவள் கறி அவள் பார்த்துக்கிட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. 2 பேருக்குமே ஈஸி வேலையை ஷேர் பண்ணுறது. அவள் கொஞ்சமாக சமைச்சிப்பா, நான் கொஞ்சமாக சாப்பிட்டுடுவேன். அவங்க கொஞ்சமாக எந்தனாலும் செஞ்சு சாப்பிட்டுடுவாங்க, நானும் சாப்பிட்டுக்கிடுவேன். அதனால தான் எங்களுடைய ரொட்டீன் வேற இருக்கும். அம்மா தம்பி அப்பா எல்லாம் சீக்கிரமா சாப்பிட்டா நாங்க லேட்டா சாப்பிடுவோம். நாங்க வீடியோ எடுத்துட்டு நைட்டு ரொம்ப லேட் ஆயிடும். அதனால என்ன சொல்லலாம், நம்மளுக்கு தனியா கிச்சன் கடவுள் வந்து கொடுத்துருக்காரு 2 கிச்சன். அது யாருக்குமே கிடைக்காது, எங்க வீட்டுல இருக்கு. அதனால தனித்தனியா பண்ணிப்போம். ஃபேன் வந்து எங்க இருக்காங்கன்னா ஆஃபீஸ் ரூம்ல இருக்காங்க. ஆஃபீஸ் ரூம்ல ஃபேனே போடாம இருப்பாங்க. ஹலோ, எங்க தூங்குறீங்களா? தூங்குறீங்களா? எடிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து. ஓகே, பாய் சொல்லுங்க. இங்கே ஏதாவது தயவு செய்து போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாத. அதுக்கு தானே ஆஃபீஸ் ரூம் ரெடி பண்ணேன். சார் போ. சரி, நீங்கள் காய்ச்சல் வச்சுட்டு எதுக்கு மாம்பழம் சாப்பிட்றீங்க? நானே இப்போ தான் ஒரு இது சாப்பிட்றேன். இது ஜுரம் 4 நாளாக ஜுரம் இருந்தது. ஜுரம் விட்டு விட்டு அடிச்சுட்டே இருந்துச்சு. ஆனால் என்னென்னா மாத்திரைலாம் போட்டால் நல்லா இருந்தது. டயர்டாக இருக்குது, அதுதான். ஆமாம், அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு டங்கு ஜூஸு மாம்பழம் சாப்பாடு எல்லாம் ஓவராக சாப்பிட்டாங்க. அதான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட மாட்டேன், என்னன்னே தெரியல. திடீர்னு தண்ணி குடித்தேன், கொஞ்சம் ஐஸ் வாட்டர் வச்சு. ஐஸ் வாட்டர் குடிக்க கூடாது இந்த கிளைமேட்டுக்கு. இருந்ததுல ஆமாங்க, ஐஸ் வாட்டர் வச்சு தண்ணி எடுத்து குடிச்சிடும். ரொம்ப அனல் இல்லை, அது குடிச்சோன்னா கொஞ்சம் வயிற்றுக்குள்ள அப்படி ஜில்லுன்னு இருக்கும். அதுதான். அப்புறம் இந்த கொரோனா டைம்னா என்ன பண்ணுறோன்னா தினம் தலைக்கு குளிச்சுடுறோமா, அது வேற பிரச்சனை. அப்புறம் வேர்த்து எல்லாம் தலையிலே இருக்கிறதுனால தலபாரம் ஜுரம் ஒன்றும் இல்லை, ஜுரம் கம்மி ஆயிடுச்சு. டயர்டாக இருக்கு, எனக்கு டயர்டாக இருக்கு. அதுதான் தலபாரமாக இருக்குது, ரொம்ப டென்ஷனாக ஆகுது. இந்த கொரோனால நிறைய பேர் மொத்தமாக பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. சூப்பர்.
நல்லா விளையாட மதிக்கிறதுக்கு அதுக்கு தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு தயாரிச்சது. ஒருத்தங்க சொன்னாங்க 8 போட்டு நடங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அப்படி சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன். அது வந்து இதுல வராது, நியூ கிராஃப்ட் சேனல்ல தான் வரும். என்னங்க சீக்கிரட்டா வச்சிருந்தேன், பரவாயில்ல அவங்க கிட்ட சொல்றது எனக்கு என்னன்னு சொல்லிட்டேன். அது வந்து கூடிய சீக்கிரத்துல நாங்க பண்ணுவோம். இது அழகா இருக்கா சொல்லுங்க. நிறைய பேர் ட்ரை பண்ற சொன்னீங்க. ட்ரை பண்ணா கண்டிப்பா வீடியோ எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஆனா இதை ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு வாரம் ஆகும் அது ரெடியா பண்றதுக்கு. அது மட்டும் உண்மை. நாங்க 2 பேருமே எந்த வேலையுமே செய்யாம மாத்தி 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 பின்றது எல்லாமே பண்ணோம். அக்கா கூட கேட்டிருந்தாங்க, கார்டு பிளேட்ஸ் கிச்சன் அக்கா கூட கேட்டிருந்தாங்க, எப்படி குளோரி அவ்வளவு நேரம் உட்காந்து பின்னுனா எப்பா பின்னுறதுக்கு எவ்வளவு கஷ்டம். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுல இது மாதிரி நிறைய செய்யலாம். அவ்வளவு அழகா இருக்கு. நான் இந்த மேட் வந்து காசு கொடுத்து கடையில வாங்கவே மாட்டேன். காசு கொடுத்து வாங்குறேன், நான் செஞ்சிருவேன். அதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் நான் வந்து இன்னும் சிமெண்ட் எல்லாம் பூசல. அது வந்து திங்கக்கிழமை தான் பூசுவோம் நினைக்கிறேன். போர்டுல என்னென்ன வேலை முடிச்சிருக்கேன்? போர்டுல வந்து என்னென்ன வேலை முடிஞ்சிச்சு, துணி துவச்சிட்டோம், செடி வச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது வேற இன்னொரு ஒரு வேலை எக்ஸ்ட்ரா பண்ணோமே. என்ன வேலை பண்ணோம்? முதல்ல போர்டுல என்னென்ன வேலை எழுதி வச்ச? துணி துவைக்கணும், சிமெண்ட் பூசணும், சேர், இந்த 3 வேலை முடிச்சிட்டோம். சேர் கிளீன் பண்றது, செடி வைக்கிறது, துணி துவைக்கிறது. துணி துவைக்கிறது தான் ரொம்ப டாஸ்க், பெரிய டாஸ்க். செடி வைக்கிறதுக்கு தண்ணி வேணும். தண்ணிட்டு இந்த தண்ணியை பத்தி பேச ஆரம்பிச்சாச்சு. ஆனா நாங்க கவலைப்பட மாட்டோம். எங்களுடைய இந்த வருஷம் வாக்கு தத்துவமே இதுதான். தாகம் தண்ணீரையும் வறண்ட நிலத்தையுமே 4 கள்ளி ஊற்றுவேன்ட்டு நாங்க இதை வச்சு ப்ரேயர் பண்ணோம். இப்ப டேங்க்ல தண்ணி வந்துட்டு இருக்கு. எங்கிருந்து வருதுன்னே தெரியல. ஆமா, எங்கேயாவது வருதுன்னே தெரியல. இந்த வசனத்தை வச்சுதான் ப்ரேயர் பண்ணோம். எஸ்பா நீங்க ஊத்துங்க தண்ணியை தாங்கட்டு எங்களுடைய நான் இதை பார்க்கும்போது என்ன இது தண்ணீர், இது வந்து நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய பிஹேவியருக்கு தான் இது வந்து வசனம். ஆனா நான் இதை நினைக்கும் போது நினைச்சேன், நான் இது வந்து என்னுடைய சாதாரண இந்த பர்சனல் லைஃப், இந்த ரொட்டீன் லைஃப்க்கு இது செட் ஆகிச்சு. அதை வச்சுதான் நாங்கள் ப்ரேயர் பண்ணி இப்போ தண்ணி வந்துட்டு இருக்கு. நீங்க நிறைய பேர் ப்ரேயர் பண்ணீங்க, அதுக்காகவும் நன்றி. ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இதுக்கு அடுத்தது நிறைய ஒர்க் இருக்கு, அதெல்லாம் நாங்கள் செய்ய போறோம். அதெல்லாம் செஞ்சு சூப்பரா நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா கிளீன் பண்ற வீடியோ போடுங்க. அக்கா வந்து சொல்லிட்டாங்க, அக்கா பேர் வந்துட்டு 2 ரெட்டை பாப்பா இருக்குமே, ரக்ஷிதா அக்கா தானே, ரக்ஷிதா அக்காலாம் கேட்டுட்டாங்க. ஐயோ நான் போன வாட்டி அவங்க பேர் சொன்னதுக்கு எல்லாருமே திட்டினாங்க. நாங்க கூட நிறைய பேர் கேட்டீங்கன்ட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. சில பேருடைய பேர், ஏன்னா நான் உங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரீப்ளை பண்றது உங்களுடைய ஷியாம் அண்ணா மட்டும் தான் ரீப்ளை பண்ணுவாங்க. நான் வந்து பண்ண மாட்டேன். நான் பண்ண மாட்டேன்னா எனக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்லலாம், டக்கு டக்குன்னு பண்ண மாட்டேன், படிக்க முடியல, பண்ண முடியல. அதுக்கப்புறமா நான் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பேன், அதனால வந்து பண்ண முடியல. நான் ஃபுல்லாவே வந்து ஷியாம் அண்ணா வீட்டுல இருக்கிறனால, இப்போ ஜாப்ல இருந்தாலும் அவங்க தான் ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க தான் ரீப்ளை பண்றாங்க. அதனால ஒருத்தர் பேர் சொல்லிட்டோம், ஒருத்தர் பேர் சொல்லிட்டு கண்டிப்பா ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாருமே கேட்டிருக்கீங்க. நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு இது கிளீன் பண்றேன் பாத்தீங்களா, அந்த கிளீனிங் எல்லாமே இந்த லாக்டவுன்ல வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளீனிங் ஒரு ரொட்டீன் ஒரு விளாக் ஸ்டைல வந்து வீடியோ எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இடம் கிளீன் பண்றது கண்டிப்பா இருக்கும். எங்களோட வீடு அடிக்கடி டஸ்ட் ஆகிட்டே இருக்கும், அதனால நான் கிளீன் பண்ணிட்டே தான் இருப்பேன். இந்த வீடியோ குளோரி ராகவன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. பை பாய்.